Hi friends, வணக்கம். Welcome back to தமிழ் மித்ரன். டோக்லாம் பகுதியிலிருந்து இந்திய படைகளை வாபஸ் வாங்கல அப்படின்னா இந்தியா மேல ராணுவ நடவடிக்கை எடுக்க சீனா முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல்கள் வெளிவந்திருக்கு. 2 வாரத்துல டோக்லாம் பகுதியிலிருந்து இந்திய படைகள் மேல தாக்குதலை நடத்த சீனா முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில டோக்லாம் பீடபூமி விவகாரத்துல இந்தியாவுக்கு பகிரங்கமாவே எச்சரிக்கை விடுத்திருக்காங்க சீனா. இந்தியா, சீனா, பூட்டான் ஆகிய 3 நாடுகளுடைய எல்லை பகுதிகளையும் இணைக்கும் இடம்தான் டோக்லாம் பீடபூமி. இது சிக்கிம் மாநிலத்துடைய எல்லையில அமைஞ்சிருக்கு. இந்த பகுதியில ஜூன் 16ஆம் தேதி சாலைகள் அமைக்கும் பணிகளை மேற்கொண்டது சீன ராணுவம். இதனால அதிர்ச்சி அடைஞ்ச இந்திய ராணுவத்தினர் அந்த பணிகளை தடுத்து நிறுத்தினாங்க. மேலும் அங்க போடப்பட்டிருந்த சாலையும் அகற்றி எரிஞ்சாங்க இந்திய வீரர்கள். சீன ராணுவத்தினரையும் துரத்தி அடிச்சாங்க. இந்த விவகாரத்துல தங்களது ராணுவத்தினரை எல்லையில குவிச்சு போர் பயிற்சிகளை எடுக்கிற மாதிரி சீன்லாம் போட்டாங்க. உடனடியா இந்திய அரசும் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா 3000க்கும் அதிகமான வீரர்களை சிக்கிம் எல்லையில குவிச்சாங்க. போர் பதற்றம் அதிகரிச்சது. அசாதாரண சூழ்நிலை உருவாகியிருக்கு. உங்க படைகளை வாபஸ் வாங்குங்க, அப்பதான் பேச்சுவார்த்தைக்கே வர முடியும் அப்படின்னு திட்டவட்டமா சீனா தெரிவிச்சிருக்காங்க. ஆனா பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்னாடியே 2 தரப்பு படைகளும் வாபஸ் ஆகணும், அப்பதான் அடுத்த கட்டத்துக்கே போக முடியும் அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவிச்சிருக்காங்க. இந்த விவகாரத்துல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பூட்டான் எல்லையும் சம்பந்தப்பட்டிருக்கு. பூட்டானுக்கு ஆதரவா களத்துல இந்தியா நிக்குது. இதுவும் ஒரு வகையில சீனாவை எரிச்சலடைய வச்சிருக்கு. இதனால இந்த பிரச்சனையை நீள விடுறது 3 நாடுகளுக்குமே நல்லதே கிடையாது. குறிப்பா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும். இந்தியாவுக்கு சுதந்திரம் தந்தப்பே பிரிட்டிஷ்காரங்க நமக்கு வச்சுட்டு போன ஒரு சில கண்ணிவெடிகள்ல இந்த டோக்லாம் பிரச்சனையும் ஒண்ணு. இந்த எல்லை பிரச்சனையில சிக்காம 2 நாட்டு ஆட்சியாளர்களும் இதற்கு தீர்வு பார்க்கறது தான் ஆட்சியாளர்களுடைய திறமையில இருக்கு. இந்த பிரச்சனை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? போர் தான் சிறந்த வழி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? மறக்காம உங்க பதில்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம தமிழ் மித்ரன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.